இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டாஸ். நமக்கு எக்ஸு எஃப், இந்த எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸுங்கிறது டேட்டா செட்டு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இது வந்து எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் ஏஜின்னு கூட கொடுப்பாங்க இல்லையா. ஏஜின்னு கொடுப்பாங்க, என்ன வேணாலும் தெரியல அது. சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அது என்னென்ன இருக்குது டேட்டா 4 6 8 10 12 இருக்கு இல்லையா. எக்ஸ் 4 6 8 10 12. அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறோம். நமக்கு தேவைப்படுது, ஃபார்முலாவில் தேவைப்படுறதுனால எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எஃப் எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். 4 4 சார் நீ ஆக்சுவலாக என்ன கேட்டால் 4 4ன்னு சொல்லிட்டு தப்பாக போடுறீங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணால் 4 ஸ்கொயர் போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது 16. அழுப்பே பார்க்காத எப்பயுமே 6 ஸ்கொயர் எவ்வளோது 36. உங்களை நான் தப்பு சொல்ல, கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, தப்புலாம் போடலாம்ல. 64 10 ஸ்கொயர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒன்றும் அவசியம் கிடையாது. 100 144 12 ஸ்கொயரு 144 போட்டாச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு எஃப்ங்கிறது நமக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க. என்னது 7 3 5 9 5. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலாவுக்கு தேவைப்படுறது எஃப்எக்ஸு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு எஃப்எக்ஸ் ஸ்கொயர் தேவைப்படுது. இப்போ எஃப்எக்ஸ்னால் என்னென்னா எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இங்கே ஒரு சின்ன நடுப்புற எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதையும் நீ தூக்கிடுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னு கேட்டால் இதை பிளாக் பண்ணிடுறேன். இப்போ உனக்கு பாரு என்ன தெரியும் பாரு, எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் நடுப்புற இருக்கிறதுனால நீ அதை மல்டிப்ளை பண்ணிவிடுவோங்கிறதுனால இதை என்ன பண்ணுறேன்னா இதுமாரி பென்சிலே வச்சு நான் பிளாக் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன இருக்குது 4 7 இல்லையா. அப்போ 4 × 7 எவ்வளவு 28. அதேமாரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் 6 3 இல்லையா. 6 × 3 18 18 8 அதே மாதிரி 8 × 5 40 90 12 × 5 இல்லையா. இது வந்து இது 12 × 5 எவ்வளோது 60. நெக்ஸ்ட்டு எஃப்எக்ஸ் ஸ்கொயர் வேணும். எஃப்எக்ஸ் ஸ்கொயர் வேணுங்கிறப்ப எக்ஸை நீ க்ளோஸ் பண்ணிவிடு. அப்போ உனக்கு என்ன வேணும் எஃப் எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டையும் தான் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இங்கே வச்சுக்கோ 16 × 7 இங்கே இருக்கா 16 எக்ஸ் ஸ்கொயரு. இது எஃப் வந்து 7 எவ்வளோ பாருங்கள் 112. அழுப்பே பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 36 6 இல்லையா. 36 × 3 36 × 3 எவ்வளோது 108 108. நெக்ஸ்ட்டு 64 × 5 64 × 5. நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணதுனால உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, வேறு ஒன்றும் கிடையாது. 320. அதே மாதிரி அடுத்தது வந்து 900 வருது 720 வருது. ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இல்லையா. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த டேபிள் காலம் எப்போயுமே என்ன பண்ணணும்னு கேட்டு சொல்லியிருக்கேன் நான், நல்லா பென்சிலில் அழகாக போடணும், ஸ்கேல் வச்சு அழகாக போடணும். நான் இங்கே ஒரு கையில் செல் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் எப்படியே ஒரு கையில் போடுறோமா, நீங்கள் போடுறப்ப நல்லா ஸ்கேல் வச்சு அழகாக போடுங்க டேபிள் காலம். இப்போ நமக்கு என்னென்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சிக்மா எஃப் வேணும், சிக்மா எஃப்எக்ஸ் வேணும், சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் வேணும். இந்த மூணு டேட்டா வேணும். இப்போ என்ன சிக்மா எஃப்எக்ஸ் என்ன, இதோட சம்மேஷன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னா 7 + 10 15 24 29 வருது. நீ கால்குலேட்டரில் போட்டுரு. என்ன இருக்குது 7 + 3 + 5 + 9 + 5 எவ்வளோது 29. அதேமாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். என்ன இருக்குது நான் எப்படி வச்சுருக்கேன் பாரு, கால்குலேட்டர் எப்படி வச்சதுனால எனக்கு இது மட்டும் தான் தெரியும் இல்லையா. அதை மட்டும் ஆட் பண்ணணும். நீ என்ன பண்ணுவ, இப்படி வச்சுருப்பேன், ஒரு வாட்டி இது எடுப்பேன், ஒரு வாட்டி இது எடுப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், கால்குலேட்டரை மேலே வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், என்ன தெரியுது பாரு 28 + 18 + 40 + 90 + 60 எவ்வளோது 236 236. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது போடுறோம்.
இது போடுறப்ப இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ கால்குலேட்டர் என்ன இருக்குது இங்கே 112 ப்ளஸ் 108 ப்ளஸ் 320 ப்ளஸ் 900 ப்ளஸ் 720 எவ்வளோ வருது 2160 2160 இல்லையா? ஸோ இந்த 3 டேட்டா நமக்கு வந்துச்சு. 3 டேட்டா வந்தோன்னா இப்போ ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் வேரியன்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும் வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா சிக்மா இந்த வேல்யூ சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இது சிக்மா எஃப் சம்மேஷன் எஃப் மைனஸ் ப்ராக்கெட்டில் சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப் ஹோல் ஸ்கொயர். அப்போ வேரியன்ஸ் தான் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். வேரியன்ஸு சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன பண்ணுறேன் 2160 டிவைடட் பை சிக்மா எஃப் அதுக்கு பதில் 29 மைனஸ் இதில் சிக்மா எஃப்க்கு பதில் 236 டிவைடட் பை 29 ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிறோம். என்ன இருக்குது 2160 டிவைடட் பை 29 எவ்வளோதுங்க 74 எவ்வளோ வருது 74.48 மைனஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது ப்ராக்கெட் போட்டுக்கோ 236 டிவைடட் பை 29 ஹோல் ஸ்கொயர் 49 என்ன வருது 66 மைனஸ் போட்டாச்சு 66.22. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் இது ரெண்டையும் லெஸ் பண்ணணும். இது என்னது 74.48 மைனஸ் 66.22 போட்டால் என்ன வருது 8.26 இதெல்லாம் வேரியன்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க இப்போ எல்லாமே. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் வேரியன்ஸில் என்ன இருக்குது 8.26. அப்போ 8.26க்கு ரூட் எடுக்கணும். 8.26க்கு ரூட் எடுக்குமா ரூட் ஆஃப் 8.26 என்ன வருது பாரு 2.87 இதுதான் என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? வாழ்க வளமுடன்.